ஓம் நமச்சிவாய. பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. ஆதிபராசக்தியை நிர்ணயிப்பதை காண்மதியே, உங்கள் துணையுடன் இன்றைய ஆன்மீகத்தை தொடங்குகிறேன். இன்றைய ஆன்மீகத்தினுடைய தலைப்பு பாவம் தொடாத ஊர். பாருங்க, பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அந்த மனிதனை பாவம் தொடாத ஊர் ஒன்று இருக்கின்றது. அது எந்த ஊர்? இப்பொழுது நாம் பார்க்கலாம். எவ்வளவோ பாவங்கள் செய்து இந்துக்கள் தென்னகத்திலே இருந்து காட்சிக்கு சென்று பாவத்தை கழுவுகின்றார்கள், நீக்குகின்றார்கள். அங்குள்ள இந்துக்கள் வட இந்தியர்கள் வந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரியிலே வந்து பாவங்களை நீக்கிச் செல்கின்றார்கள். இப்படி சொல்லு தொட்டு நடந்து வருகிறது, ஐதீகம் கூறுகிறது, கண்கூடாக பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாவம் தொடாத ஊர். அது எந்த ஊர்? இப்பொழுது நாம் அறியலாம். ஓ நமச்சிவாய. தமிழ்நாட்டில் ஈரோடில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள திருத்தலம் பவானி. ஈரோட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது பவானி. பவானி ஆறு காவிரி சங்கமிக்கும் இடம் என்பதால் இங்குள்ள இறைவன் பெயரென்ன? சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஓம் நமச்சிவாயம். காவிரி ஆறு, பவானி ஆறு, அமுத நதி ஆகிய 3 நதிகள் கூடுவதால் முக்குடல் என்று இத்தலத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. 3 நதிகள். நான் அண்மையிலே கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் சென்று வந்தேன். நானும் எனது மகள், மனைவி, பேரன் எல்லோரும் சென்று வந்து அந்த கோயிலை தரிசனம் செய்து வந்திருக்கின்றேன். எந்த குறையும் இல்லை. காவிரி ஆறு, பவானி ஆறு, அமுத நதி ஆகிய 3 நதிகளும் கூடுவதால் முக்கூடல் என்று இத்தலத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. பத்திரகிரி, நாககிரி, சங்ககிரி, மலங்கிரி, வேதகிரி ஆகிய 5 மலைகள் நடுவிலே இத்தலம் இருக்கின்றது. 5 மலைக்கு நடுவிலே இந்த சங்கமேஸ்வரர் வந்து அமர்ந்திருக்கின்றார். ஓம் நமச்சிவாய. யாரொருவர் இத்தல பெருமானை தரிசிக்கும் வேறு பெற்றிருக்கின்றார்களோ அவரை பாவம் வேண்டாது என்று ஐதீகம் கூறுகிறது. ஐதீகத்திலே இந்த தலத்திலே இந்த சங்கமேஸ்வரர் கோயிலை நாம் தரிசனம் செய்துவிட்டால் பாவம் நம்மளை தீண்டாது என்பது ஐதீகம் சொல்லப்படுகிறது. தேவார பாடல்களில் திருநான என்னும் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவார பாடலெல்லாம் இந்த சங்கமேஸ்வரருடைய பகுதியை திருநான தலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முக்குடல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தீமை நன்னாத, அதாவது தொடாத, தீமை நன்னாத, அதாவது தொடாத ஊர் என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது. ஓம் நமச்சிவாய. குபேரனும் விஸ்வாமித்திரரும் பராசரரும் என்று இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றார்கள். இங்கு முருகப்பெருமான் சோம கந்தேஸ்வரர் மூர்த்தியாக கோலத்திலே வீற்றிருக்கின்றார். மாசி மகத்து அன்று சங்கமேஸ்வரர், வேதநாயகி, சுப்பிரமணியர் ஆகியோரை சூரியன் வணங்குவதாக ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த மாசி மகா இன்றுதான் மாசி மகம் 7/3/2012 எண்ணக்கிழமை புதன்கிழமை. இன்று மாசி மகத்துல வேதநாயகி, சுப்பிரமணியர் ஆகியோர் சூரியன்
வணங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவைகளே நமக்கு மேலுள்ள தெய்வங்கள் அங்கே வணங்குகிறது என்றால் நாமளும் அதை வணங்க வேண்டும் அல்லவா? முடியாதவர்கள் அப்போ அங்கங்கே பகுதியிலே அங்கே தரிசனம் செய்து ஈசனை வழிபட்டாலே புண்ணியங்கள் வந்து சேரும், பாவங்கள் நீங்கும். ஓம் நமச்சிவாய. பாவம் தொடாத ஊர். பாவம் தொடாத ஊர் எந்த ஊர்? அந்த பவானி பக்கத்திலே காவிரியாற்று சங்கமிக்கும் இடத்திலே இறைவன் சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த இடம்தான் முக்குடல் என்றும் திருநான என்றும் இப்பொழுது அது வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையினால இந்த தலத்திற்கு தொலைவிலே உள்ள திருத்தலத்திற்கு பவானி ஆறு காவிரி சங்கமத்தின் இடத்திலே இது என்பதால் இங்குள்ள இறைவன் சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஓம் நமச்சிவாய. செல்வோம், பக்தி செய்வோம், படையல் செய்வோம், வணங்குவோம். தெய்வநாயகியும் சங்கமேஸ்வரரையும் வணங்குவோம், முருகப்பெருமானையும் வணங்குவோம். அங்கு பெருமானும் குடியிருக்கின்றார். ஓ நமச்சிவாய். 108 லிங்கங்களும் அங்கு இருக்கின்றன. ஓ நமச்சிவாயம். செல்வோம், தர்சனம் செய்வோம், பக்தி செய்வோம். இதுவரை பாவம் தொடாத உரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். பவானி சங்கமேஸ்வரர். ஓ நமச்சிவாய். முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு அருளியவர் சதாசிவ சித்தர், சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவம். இதில் இவை ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நானாக இட்ட பெயர், நானாக வைத்துக் கொண்ட பெயர் மன்னிக்கவும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சுபம். ஏரி குளம் கிணறு ஆடி எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளவாய் வாழ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் நமச்சிவாய். नमः।